ஹாய், வெல்கம் டு மதுரை ஸ்ரீ தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி வெள்ளைப்பூடு குழம்பு எப்படி செய்கிறதான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 30 வெள்ளைப்பூடு, 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி நறுக்குனது, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் தேவையான அளவு. வறுத்து அரைக்க 5 மிளகாய் வத்தல், 2 ஸ்பூன் வரமல்லி, 3 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் பச்சரிசி. பேன் சூடாயிடுச்சு, எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதை நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா வறுப்பட்டுருச்சு. சூடு ஆறினோன்னு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் சூடாயிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு 1 ஸ்பூன் நல்லா வெடிக்கட்டும். சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன். நல்லா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி கொஞ்சம் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், பச்சை வாசனை போகிற முடிக்க இதையும் வதக்கிக்கணும். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சு பாதியாக வத்தட்டும். புளி தண்ணி பாதியாக வத்திடுச்சு. இப்போ அரைச்ச விழுதும் உப்பும் சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா இப்போ வற்றி ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கிறேன். ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. கம வாசனையோட வெள்ளைப்பூண்டு குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.